ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத்து ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம கார்த்திகை மாத பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த கார்த்திகை மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 16/11/2025 மதியம் 1:35 ஹஸ்த நட்சத்திரத்தில் இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் நான் சொல்கிறது வந்து திருக்கணிதப்படி சொல்கிறேன். கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா, நிறைய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். பாக்கியஸ்தானம் அவ்வளோ வலு பெற்றிருக்குங்க. அதாவது பாக்கியஸ்தானம் 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் பாக்கியாதிபதி உங்களுக்கு செவ்வாய், அவர் ஆட்சி பெற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சூரியன் பாக்கியஸ்தானத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சுக்கிரன், புதன், மொத்தம் 4 கிரகங்கள் பாக்கியஸ்தானத்தில் இருக்குது. இது வந்து ஒரு நல்ல அமைப்புங்க. அதே மாதிரி உங்களுக்கு குருவும் வந்து அதிசாரம் முடிஞ்சு 4ஆம் இடத்துக்கே வராரு. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காசு பணம் சேர்க்கை, அதே மாதிரி உத்தியோகத்தில் அடுத்த நிலைக்கு மாறுறது, இந்த மாதிரி அமைப்புகளுக்கெல்லாம் இது சூப்பராக இருக்கும். 7.5 சனி அப்படிங்கிறது ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு வரக்கூடிய உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா அந்த சனி என்ன பண்ணும் அப்படின்னா அதை அப்படியே டிலே பண்ணும். அதை வந்து கட் பண்ணி விடாது, எப்போவுமே அதை தடுத்து நிறுத்தாது. ஆனால் அதை டிலே பண்ணி உங்களுடைய பொறுமையை சோதிச்சிடும். ஒருத்தர் பசியாக இருக்கும்போது, அவ்வளோ பசியாக இருக்கும்போது கண் முன்னாடி பழைய சோறு இருக்கும். ஆனால் நம்ம பிரியாணி ஆர்டர் போட்டிருந்தாலும் அது 7 மணி நேரம் கழித்து வந்துடும். அப்போ அதனால ஏதாவது யூஸ் இருக்கா? 7 மணி நேரம் கழித்து வந்தால் அதனால என்ன யூஸ் இருக்குது? அதுக்குள்ளே அவன் பழைய சொத்தை சாப்பிட்டு முடிச்சிடும், பசியே இருக்காது. இது எல்லாமே இந்த சனி பண்ணும். ஆனால் அது வரும், லேட்டாக வரும். அப்போ நீ இனிமேல் வந்தால் என்ன, வராட்டினா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் செய்யும். இந்த சனியோடைய தாக்கத்தை கம்மி பண்ணணும் அப்படின்னா சனிக்கிழமை ஹனுமான் வழிபாடு பண்ணுங்கள். ஆஞ்சநேயரை எந்த அளவுக்கு வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சனியோடைய தாக்கம் குறையும். அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னாலே கலியுக வரதன், கண் கண்ட தெய்வம் யார் அப்படின்னா ஐயப்பன் தான். ஸோ சனியுடைய தாக்கம் குறையணும்னா இந்த மாதத்தில் ஐயப்பன் வழிபாடு கெட்டியாக நீங்கள் பிடிச்சிக்கணும். முக்கியமாக நிறைய பேர் ஐயப்பனுக்கு மாலை போட்டு விரதம் இருந்து சபரிமலை போவீங்க. ஆனாலும் ஒரு சிலர் ஏதோ ஒரு காரணங்கள்னால, சூழ்நிலைகள்னால போக முடியாமல் இருக்கலாம். ஆனால் அவங்களாம் கவலைப்படாதீங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயோ இல்லை பக்கத்தில் எங்கேயோ ஐயப்பன் கோவில் கட்டாயம் இருக்கும். இப்போலாம் நிறைய பக்கம் ஐயப்பன் கோவில் கட்டியிருக்காங்க. அதனால் அங்கே வந்து இந்த கார்த்திகை மாதம், மார்கழி மாதம்லாம் விசேஷமாக இருக்கும். அப்போது இந்த சனிக்கிழமையோ அல்லது மற்ற நாட்கள்லேயோ ஒரு நாள் ஐயப்பன் கோவிலில் போய் அன்னதானம் கொடுங்க, அல்லது அன்னதானத்தில் கலந்துக்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த சனியோடைய தாக்கம் குறையணும் அப்படின்னா கண்டிப்பாக ஐயப்பன் வழிபாடு பண்ணணும். நீங்கள் ஐயப்பன் சாஸ்தா வழிபாடு எந்த அளவுக்கு பண்ணுறமோ அந்த அளவுக்கு சனியோடைய தாக்கம் குறையும். அதுவும் இல்லாமல் இந்த கார்த்திகை மாதமே அவருக்கு சிறப்பான பூஜைகள்லாம் நடக்கும். அதனால் நீங்கள் அதை கட்டாயம் வந்து உங்களுக்கு இஷ்டதெய்வ வழிபாடு, அதே மாதிரி சாஸ்தா ஐயப்பன் வழிபாடு, அதே மாதிரி ஆஞ்சநேய வழிபாடு, இதெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சனியோடைய தீமைகள் உங்களுக்கு குறையும். நன்மைகள் வந்து கிடைக்குதோ இல்லையோ, சனியோடைய தீமை டார்ச்சர் இல்லாமல் இருந்தாலே பத்தாதுங்களா? அதுதான் உங்களுக்கு வேணும். ஸோ அதனால் சனியோடைய தீமை குறையணும் அப்படின்னா கட்டாயம் இந்த வழிபாடெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயோடு போயிருங்க. தெய்வ அனுகூலம் இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சமாளித்து வந்துடலாம். மீனராசிக்காரங்க பிரச்சனைகளை போய் சிக்க மாட்டாங்க. ஆனால் சிக்கிட்டா அதுலேருந்து எப்படி நைஸாக வெளியில் வரணுங்கிறது இயற்கையாகவே உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் எல்லாத்தையுமே நீங்கள் சமாளிச்சிடுவீங்க, கவலையே படாதீங்க. பாக்கியஸ்தானத்தில் நிறைய கிரகங்கள் இருக்கிறனால ரொம்ப ரொம்ப நன்மைகள், சகல விதமான சௌபாக்கியங்களும் வந்து சேரக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த 7.5 சனினால் மட்டும்தான் சிறு சிறு பிரச்சனைகளை சந்திப்பீங்க. ஆனால் அது மட்டும் உங்கள் வாழ்க்கை கிடையாது. இந்த மாதத்தில் வந்து நிறைய வளர்ச்சிகள் அப்படிங்கிறது இருக்குது. தொழில் ரீதியாக நிறைய வளர்ச்சி, தொழிலில் மந்த நிலை இருந்தாலும் இந்த மாதம் வந்து அந்த நிலையெல்லாம் மாறி நிறைய ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடியது. சிறு சிறு அந்த பிரச்சனைகள்லாம் மாறி வந்து சுமூகமான நிலைகள் தொழிலில். அதே மாதிரி தொழில் ரீதியாக வெளிநாடு வெளிமாநிலம் போகிறது, தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கிறது, வருமானம் கிடைக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் நீங்கள் நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க, திடீர்னு ஒரு சர்ப்ரைஸான ஒரு ப்ரொமோஷன். அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு போகிறது, நீங்கள் வெளிநாட்டில் ஐடி ஜாபாக இருக்கலாம், வேறு ஜாபாக இருக்கலாம், ஃபாரினில் போய் வேலை பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இந்த மாதம் உங்களுக்கு வரும். ஒரு சிலர்லாம் வெளிநாடு போவீங்க. திடீர்னு வந்து டபுள் ப்ரொமோஷன், சேலரி இன்க்ரிமெண்ட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாராட்டப்படும், அங்கீகரிக்கப்படும். உங்களுக்குன்னு ஒரு நிலை உருவாகும். உங்களுடைய பேரு புகழ் எல்லாமே மாறும், பெரிய லெவலில் வளர்ச்சி அடையும். அதே மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது, ஐஸ்வர்ய பிராப்தம் உங்களுக்கு இருக்குது.
உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு சிறப்பான மாதம்தான். முக்கியமாக 9ஆம் இடத்துல இருந்துட்டு 3ஆம் இடத்த பார்க்குறதுனால இந்த சிறு தூர பிரயாணங்கள் இருக்குது. ஒரு கோவில்களுக்கு போகிறது, அதே மாதிரி நிறைய பரிகாரங்கள் செய்கிறது, புண்ணிய காரியங்களில் ஈடுபடக்கூடியது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. அந்த வந்து ஒரு இடத்த வாங்கியிருப்பீங்க, விற்கிறதுக்காக வாங்கியிருப்பீங்க, இந்த இடம் விற்க மாட்டேங்குதே நினச்சிட்ருப்பீங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக விற்றுரும். இடத்த விற்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதத்தை மூவ் பண்ணிங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரி பண்ணியிருக்கவங்களுக்கும் இது சூப்பரான டைமு. இடம் விற்கிறதுக்கு நீங்கள் ஓன் பர்பஸாக நீங்கள் விற்கணும்னு நினச்சாலும் இந்த மாதத்தில் இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் இடம் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது, தெய்வ அனுகூலம் இருக்குது, ஒரு குருநாதருடைய வழிபாடும் இருக்குது. பொதுவாகவே இந்த மாதம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல அதிர்ஷ்டமும் நல்ல பேரும், சொசைட்டியில் உங்களுக்குன்னு ஒரு பேர் மரியாதையெல்லாம் உருவாகும், பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படும், ஒரு நல்ல குருநாதருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். குருநாதர் வழிபாடு பண்ணுங்கள். குரு வழிபாடு பண்ணும்போது ஆசீர்வாதம் இருக்கும்போது பல விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக மாறுங்க. படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் நல்ல ஞாபகத்திறன், புத்தி கூர்மை, சுறுசுறுப்போடு படித்து நல்ல மார்க் எடுப்பாங்க. செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணி படிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. அதே மாதிரி உயர்கல்வியில் படிக்கிறவங்களுக்கும் ஒரு சிறப்பான அம்சம் இருக்குது. நல்ல ரேங்க் ஹோல்டராக வெளியில் வர்றது, சில பேருக்கு காலேஜ்லேயே வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிறது, அப்புறம் வந்து இன்டர்ன்ஷிப் போகிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உயர்கல்வி இருக்கவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. படித்து முடிச்சுட்டு வேலைக்காக உத்தியோகத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல அமைப்பு. திடீர்னு ஒரு வேலை கிடைக்கும், விரும்பின இடத்துல வேலை கிடைக்கும். இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. 3ஆம் இடம் சிறப்பாக இருக்கனால இந்த போட்டித் தேர்வுகளெல்லாம் வெற்றி பெறதுக்கு உண்டானது, ஒரு திடீர்னு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகளும் இருக்குது. இன்டர்வியூ அட்டன் பண்ணால் ஈஸியாக வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. முக்கியமாக போட்டித் தேர்வுகள்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு உறுதியாக உண்டு. சகோதரன் வழி ஆதரவுகள் இருக்குது. அதாவது இளைய சகோதரனோ அல்லது சகோதரி வழி ஆதரவுகள் இருக்குது. அவங்க மூலிமா நிறைய அனுகூலத்தை பெறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. தந்தை வழி சொத்துக்கள்லாம் பிரச்சனைகள் இருந்திருக்கும், அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி தந்தை வழி சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. தந்தைக்கு தேக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தந்தைக்கு மருத்துவ செலவு உண்டு. இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு விரயமும் இருக்குது, மருத்துவ செலவு நிறைய பேருக்கு இருக்குது. அதனால் உங்களுடைய உடல் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துக்கங்க. கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்து இருக்கவே இருக்காது. நிறைய பேருக்கு அது சால்வ் ஆகும். கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய திறமையும் இந்த மாதம் உங்களுக்கு வந்துடும். சமாளிச்சு தான் ஆகணும். கடன் ரீதியாக 6 குடையூர் 9ஆம் இடத்துல இருக்கும்போது கடன் ரீதியாக பிரச்சனைகள் பெரிதாகும். ஆனாலும் அதை சமாளிக்க முடியும். முருகன் வழிபாடு பண்ணிக்கங்க, அது நல்ல உத்தமம். பாதகாதிபதி 9ஆம் இடத்துல இருக்கனால தந்தையாருக்கு வந்து பார்த்திங்கன்னா தேக ஆரோக்கியத்தில் வந்து ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. அதே மாதிரி 4 குடைவரும் உங்களுக்கு பாதகாதிபதியும் ஒருவராக வந்து 9ஆம் இடத்துல இருக்கனால தாயாருடைய உடல்நிலையிலும் கவனம் தேவை. முக்கியமாக வண்டி வாகனங்களை போகும்போது ரொம்ப கவனமாக போங்க. இதுக்கு கால பைரவர் வழிபாடு பண்ணுங்கள். விபத்து கண்டமோ அல்லது நீங்கள் குடிக்காமல் வண்டி ஓட்டிகிட்டு போவீங்க, ஸ்ட்ரைட்டாக போவீங்க, உங்கள்கிட்ட எல்லாமே இருக்கும், இன்சூரன்ஸ் இருக்கும், ஹெல்மெட் போட்டு போவீங்க. ஆனால் தேவையில்லாமல் வேறு யாராவது குடிச்சிட்டு அல்லது வேறு ஏதாவது ஒரு நாயோ வந்து உங்கள் வண்டியில் விழுந்துட்டு பிரச்சனையாகும். இதெல்லாமே தவிர்க்கிறதுக்கு கால பைரவர் வழிபாடு பண்ணுங்கள். முக்கியமாக தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் அர்ஜென்ட்டாக வெளியில் போகிற மாதிரி இருக்குது, ஆனால் மைண்டு கன்ஃபியூஸாக இருக்குன்னா ஒரு ஆக்டிங் டிரைவரை போட்டுக்கோங்க. செலவு ஆகுறதுன்னு விரயம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விரயமாக மாறட்டும் இல்லையா, வேறு எதுவும் நடந்துடக்கூடாது. அசம்பாவிதங்களை தவிர்க்கிறதுக்கு பெரியவங்களுடைய ஆலோசனைகளை கேட்டுக்கோங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை புரிஞ்சு நடந்துக்கிறதுக்கு பாருங்கள். 7 குடையவர் 9ல் இருக்கனால நீங்கள் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க, எதிர் மீன்ஸ் ஆப்போசிட்டில் நின்றுட்டுக்கவங்க கிட்ட அனுசரித்து பேசணும். கணவன் மனைவி சிறு சிறு பிரச்சனைகள் வரும், ஆனால் அது எல்லாமே சமாளிக்கக்கூடியதாக தான் இருக்கும். பொதுவாகவே கோவப்படாமல் அமைதியாக நிறுத்தி நிதானமாக இது பண்ணுங்கள். மீனராசிக்காரங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா, தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. இதை வந்து நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுடைய இயல்பு வந்து அதுதான். உங்களை பற்றி உங்கள் வீட்டில் கேட்டால் தான் அது தெரியும். ஸோ நீங்கள் இயற்கையாகவே நல்ல நாலேஜான பர்சன் தான். ஏன்னா
அந்த உங்களுடைய ராசிக்கு குரு அதிபதி. ஆனா வந்து என்னன்னா, மத்தவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கக்கூடிய எண்ணம் இருக்கக்கூடாதுல்ல. இந்த மாசம் அது எக்ஸ்போஸ் ஆயிரும். அது வந்து இதே மாரியே ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. "எனக்கு என்ன அறிவு இல்லையா?" அப்படின்னு பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க மீட் பண்ணி ஆகணும். அதனால எப்பவுமே பொலைட்டா பேசி பழகுங்க. மத்தவங்களுக்கு ஸ்பேஸ் குடுங்க. நீங்களே எல்லா ஸ்பேஸையும் எடுத்துக்காதீங்க. இதெல்லாமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ் ஆயிரும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா, பிடித்த நபர்கள இழந்துருவீங்க. உங்களுக்குன்னு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமைய மாட்டாங்க. உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் அமைய மாட்டாங்க. அதனால வந்து மனக்கவலையும், மன இறுக்கமும் அதிகமாயிரும். ஸோ அதனால மத்தவங்களுக்கு அதிகமா ஸ்பேஸ் குடுங்க. அது வந்து ரொம்ப இதாயிரும். நீங்க நல்லதுக்கு சொல்லுவீங்க. ஆனா, உங்களுக்கு கூட இருக்கிறவங்க எப்பவுமே ஜாலியா இருக்கிறதுக்கு விரும்புறாங்க அப்படின்னா, அவங்க நல்லத அதாவது ஜாலியா இருக்க விரும்புவாங்க. ஆனா, நல்ல விஷயங்கள அவங்களுக்கு எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. எப்பவுமே ஒரு டீச்சரா இருக்காதீங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க மத்தவங்களுக்கு ஃப்ரெண்டா இருங்க. டீச்சரா இருக்காதீங்க. அந்த மீனராசிக்காரங்க எப்பவுமே டீச்சராவே இருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸு. இத மாத்திட்டீங்கனாலே சக்சஸ் ஆயிரும். பெண்கள பொறுத்தவரைக்கும் நெறைய மாற்றங்கள் இருக்கு. ஒரு சிலருக்குலாம் வந்து புத்திர பாக்கியம் இருக்கும். அதே மாரி கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பாக்கியமா மாறும். இவ்வளோ நாளா திருமணத்தில ஏதாவது பிரச்சனைகள்லாம் இருந்தா அதெல்லாம் மாறி திருமணம் கைகூடும். ஒரு சிலருக்கு திடீர் திருமணமாகும். காதல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயி, காதலர்களிடையே ஒற்றுமைகள் இருக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை இருக்கும். அப்பப்போ பிரச்சனைகள் வந்தாலும் திரும்ப சேர்ந்துக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கு. சங்கடங்கள்லாம் மாறி சமாதானமாக போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பார்ட்னர் வழி இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பெண்களுக்கு புதுசா ஸ்டார்ட் அப் பண்றது, ஆடை ஆபரண சேர்க்கை, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியது இந்த மாரி இருக்கு. மீன ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாசங்க. கலைத்துறையில இருக்கவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப சிறப்பான மாசம். பேரு, புகழ் இதுதான் கலைஞருக்கு ரொம்ப முக்கியம். அந்த மாரி உங்களுக்கு இந்த மாதம் வந்து பேர், புகழ் கிடைக்கும். காசு, பணம் கிடைக்கும். நெறைய புது புது வாய்ப்புகள் கிடைக்கும். கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி இடம், தனித்துவமான ஒரு இடம் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். கரெக்ட்டா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, மக்கள் மனசுல நீங்காத ஒரு ஆளா நீங்க கட்டாயம் இருப்பீங்க. அதே மாரி அரசாங்க உத்தியோகத்தில இருக்கவங்களுக்கெல்லாம் இது ஒரு நன்மையான மாசம் தான். நெறைய நன்மைகள் வந்து சேரப்போகுது. காசு, பணம் அதே மாரி பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள், உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள், அவங்க காசு பணம் கொடுக்கறது, ஒரு நல்ல பிளேஸ்ல அவங்கள உட்கார வைக்கிறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் இருக்கும். பாராட்டுகள், மன நிம்மதி கிடைக்கும். பொதுவா அரசியல்வாதிகளுக்கு சனியுடைய தொந்தரவுகள் இருந்தால் கூட அரசியல்ல மிகப்பெரிய லெவல்ல வர முடியும். பரிகாரம் வேணும்னா கேளுங்க. நான் கட்டாயம் சொல்லிர்றேன். மீனராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு சனி 7.5 சனியுடைய பாதிப்புகள் இருந்தாலும் கூட 9ஆம் இடம் பலமாக இருக்கனால ஒரு சில தடைகளுக்கு அப்புறம் உங்களுக்கு நெறைய வாய்ப்புகள் வரும். அரசியல்வாதிகள் முன்னேறணும் அப்படின்னா நெறைய தாந்திரிக பரிகாரங்கள் இருக்கு. மீனராசியில இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அரசியல்வாதிகளுக்கு நான் தனியா பரிகாரங்கள் சொல்றேன். மிகப்பெரிய லெவல்ல உயர்வுகள் இருக்கு. உங்களுக்கு நெறைய அரசியல் நீங்களே ஒரு அரசியல்வாதி. உங்களையே கீழ தள்றதுக்கு ஏகப்பட்ட அரசியல்கள் நடக்கும். அதெல்லாம் தாண்டி தான் வரணும். இந்த 7.5 சனிக்கு நான் நல்ல பரிகாரங்கள்லாம் உங்களுக்கு சொல்றேன். வேணும்னா கேளுங்க. மீன ராசிக்கு பொதுவாவே நல்ல வளர்ச்சி மிகுந்த மாதமா தான் இந்த மாசம் இருக்கு. இதில ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.